இது கிடைச்சது தொலைஞ்சா இன்னும் ரொம்ப பிடிச்சது கிடைக்கும். பல அடிகள் வாங்கி கல்யாணம் பண்ணா போதும்ன்ற ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்ட நல்லா பாத்து இந்த கண்ணனை ஆனா மார்க்கெட்ல விலை போகாம கண்ணடிக்காவா நீ தம்பி இன்னத்துக்கு வந்திருக்கும் படத்துல நடிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். யாரோட? எஸ்டிஆரோட. எனக்கு நீ யாரோ மாதிரி இருக்கடா. உள்ளாரைய போதும் உள்ளாலா உள்ளாலா. இதை நான் எங்க இருந்து ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்றது சத்தியமா தெரியாது. இதனால் வந்து இந்த ஓப்பனிங் கிங் அப்படின்னு அவனை சொல்லி 200 கொடுத்துருந்தான். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு பஞ்ச் போட்டு ஆரம்பிப்பில்ல. ஸோ இதுக்கு என்ன பஞ்சு போடுவேன்? என்னடா திடீர்னு இப்படி கேட்குறேன்? எப்படி எத்தனை பேருக்கு ஏமாத்திருப்பேன் இந்த மாதிரி? ஒரு பஞ்சு போடு எதிர்பார்க்கல. ஸோ வெல்கம் கந்தாங்கி சேலை டீம். ஆனால் இவ்வளோ ஃபார்மலாக வந்து நான் லைஃப்லயே நினைச்சு பார்க்கறேன். இந்த சிச்சுவேஷன் வந்து அமையும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கல. ஆனா வந்து நிறைய டைம் நம்ம பேசி மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஆமா, அது நடக்குது. ஸோ இதுதான் நான் கேட்கணும்னு நினச்சேன். இப்போது அந்த கேள்வியுமே உனக்கு லீக் ஆகுது அப்படிங்கிறத நினைக்கும் போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. மேனிஃபெஸ்டேஷன் தான் நீ நினைப்பியான்னு தெரியல. நான் யோசிச்சு வச்சிருந்ததே ஃபஸ்ட்டு அதுதான். நம்ம லைஃப்பில் சில விஷயங்கள் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணியிருப்போம்ல. மேனிஃபெஸ்டேஷனை நான் பிலீவ் பண்ணுறேன். சார் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு பிலீவ் பண்ணி என்ன நடந்திருக்கு? நிறைய விஷயம் வந்து நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் நாங்க போய் இவ்வளவு இதுவா பேசிக்கிறோம். அதுக்கு ஒரு ஆமா சொல்லிருக்கோம். வந்தவனே கெஸ்ட்டை பார்த்து அவன் பேசுறான் மரியாதை கெட்டவன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. வந்து 2 பேருக்கு ஒரு நிறைய ஒரு வரலாறே வந்திருக்கு. 2 பேரும் ஒண்ணா வந்து நிறைய ஒர்க் பண்ணிருக்கோம். நிறைய ஷோஸ் வந்து சேர்ந்து வந்து கண்டென்ட் ரெடி பண்ணிருக்கோம். உழைச்சிருக்கோம். அடி வாங்கியிருக்கோம், மிதி வாங்கியிருக்கோம். ஸோ அதனால வந்து ஆமா சார் அப்படின்னு கூப்பிடலன்னா ஃபேன்ஸ் எல்லாம் வந்து கோச்சிக்காதீங்க. அப்பா கீழே வந்து திட்டுவாங்க. யாரோ பார்த்து எனக்கு இதுவாவே இருக்கு. யாருக்கிட்ட யாரோ பார்த்து அப்படின்ட்டாங்கன்னா அதனால ஆமாம் நல்ல வேலை சொன்னேன். ஸோ அதனால வந்து டிக்யூனோட பயங்கரமான ஃப்ரெண்ட்ஸு. ஸோ மேனிஃபெஸ்டேஷன்ஸ் அப்படின்னும் போது சரியான பிலீஃப் ஒன்று இருக்குது. எப்பவுமே வந்து இந்த யூனிவர்ஸ் வந்து நம்ம என்ன ஆசைப்படுறோமோ அதுக்கு வந்து 100% உழைக்கிறோம் அப்படின்னா அது ஒன்று கொடுக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. லேட்டாக கொடுத்தாலும் கண்டிப்பாக கொடுக்கும், அந்த ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த மாதிரி மேனிஃபெஸ்டேஷனில் நடந்த ஒரு பெரிய விஷயம் என் பக்கத்துலயே. ஸோ லைஃப்ல கண்டிப்பா வந்து லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு ஆசை, ஒரு கனவு, ஒரு மேனிஃபெஸ்டேஷன் வந்து இருந்தது. அதுவே வந்து நடந்திருக்கு. அண்ட் கண்மணி ஈவன் சொன்னா இது மேனிஃபெஸ்டேஷன், எனக்கு தெரியும் இது மேனிஃபெஸ்டேஷன், உங்களுக்கு நடந்திருக்கிறதுல அது பியூர்லி ஆக்சிடென்டல் அப்படின்னு. ஏன் ஓகே சொன்னீங்கன்ற டவுட் நான் நேரில் கேட்கணும்னு பல தடவை நினைச்சிருக்கேன். பட் இந்த மாதிரி கேமரா முன்னாடி கேட்டா உண்மையை சொல்லுவீங்கன்றதுக்காக வெயிட் பண்ணி அந்த மொமெண்ட்ல கக்குறேன். ஏன் ஓகே சொன்னா நானுமே வந்து பல அடிகள் வாங்கி கல்யாணம் பண்ணா போதும்ன்ற ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டேன். சோ அப்ப வந்து கடவுளா பார்த்து வந்து இந்த மாதிரி ஒரு டேலண்டடான அறிவான ஒரு அஸ்வத்தை கொடுத்தாரா. சரி இதுக்கு மேல யோசிக்க வேணாம் அப்படின்றதுனால இல்ல அது ஃப்ரெண்டா கேக்குறேன். இப்படி என்ன இருந்துச்சுன்னு இப்போ ஓகே இல்லடா தெரிஞ்சுக்கணும்டா, நமக்கு தெரியும்ல. இருந்துச்சுன்னா நான் மார்க்கெட்ல விலை போகாம இல்ல கேக்குறேன், அந்த பாயிண்ட சொல்லுங்களேன் சும்மா. அவ்வளவுதான், இவன் பேசினாலே போதுமே. இவன் பேசினாலே வந்து பயங்கரமா வந்து இம்ப்ரெஸ் பண்ணிடுறான். நமக்குலாம் ஏன் வீட்ல சொத்து சேர்த்து அதுக்குலாம் வாய் கொடுத்துருக்காங்களே. உங்களுக்கு இவன் வந்து நைட் ஃபுல்லா வந்து எனக்கு நிறைய வாய்ஸ் மிமிக்ரி எல்லாம் பண்ணி என்டர்டெயின் பண்ணி. மிமிக்ரி பண்ணுவானா? ஆமா, இத்தனை நாள் நமக்கு தெரியாது. அவன் ஒரே ஒரு வாய்ஸ் தான் பண்ணுவான், சிம்பு வாய்ஸ். அது சிம்பு வாய்ஸ் மாதிரியே இருக்காது. சிம்பு வாய்ஸ் அவன் நார்மலா பேசினாலே வருது. இப்பலாம் என்ன வாய்ஸ் வேணும் உங்களுக்கு? அரவிந்த் சுவாமி வாய்ஸ் பண்ணுங்க. அப்படி டக்குன்னு கேட்டா தி தம்பி இன்னத்துக்கு வந்திருக்கும், பாட்டுக்கு வந்திருக்கும், நீ பாட்டுக்கு நீ என்னென்னவோ கேள்வி கேட்டனா அவன் வீட்டுல போயிட்டு உங்க டாலி ஆண்டி வந்து ரொம்ப டேஞ்சரு, இந்த பக்கம் அச்சா கொய் அந்த பக்கம் அச்சா சொங்கி நெய்ருவேன, நீ பாட்டு கேளுப்பா ஃபர்ஸ்ட், நீ எங்க டைரக்டர் கிட்ட பேசு தம்பி, நீ பேசுமா, தயவு செஞ்சு பேசு இவங்கிட்ட. இவ்வளவு டேலண்ட் வச்சிருக்கான்றது எனக்கு தெரியாது. கூடவே இருக்கு செபால. என்னப்பா பண்றது, நம்ம கிட்ட இந்த டேலண்ட யூஸ் பண்ண மாட்டேன்ற, பொண்ணு கிட்ட தான் யூஸ் பண்ற. உன்கிட்ட யூஸ் பண்ணி என்ன நடக்க போகுது? அதத்தான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். டீக்கு பிரோஜனம் இருக்கா? கிடையாது. இந்த கல்யாணம் நடந்திருக்குல, ஆனா விடிவி வாய்ஸ் பேசி கல்யாணம் அளவுக்கு கொண்டு போயிருக்கானா? ரஜினி சார் வாய்ஸ் பேசுவான். அது இல்ல அது நானே கேட்க வேணான்ற முடிவுக்கு வந்துட்டேன். ரஜினி சார் வாய்ஸ் வந்து கேமரா கட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம தனியா கேட்போம். ஆமா வேணாம், எதுக்கு டேமேஜ் நமக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸை போட்டு அப்படி மேட்ச் பண்ணிடுறது. கமல்னா ஏய் இப்படிதான்டா பல பேர் மிமிக்ரின்னு சொல்லி ஊருக்குள்ள ஏமாத்திட்டு இருக்காங்க. ஏய் நான் தல ஃபேன். இந்த ஒரு வார்த்தைக்கு முன்னாடி அப்படின்னு சொன்னா விஜய்னா நல்ல வேலை நாங்கெல்லாம் பொண்ணா பிறக்கல, இல்லன்னா டெய்லி நைட் 2 மணிக்கு எங்களுக்கு மிமிக்ரி அனுப்பியிருப்பில்ல. போடா ஒரு
ஒரு ராத்திரி ஃபுல்லாக பண்ணியிருக்காடா என்ன. நான் என்னென்னமோ நினைச்சேன் பாயிண்ட் சொல்லுவீங்கன்னு, ஆனா மிமிக்ரி டேலண்ட்டை பார்த்து விழுந்தேன்னு சொன்னீங்க பாருங்க. எப்படின்னா இவங்கிட்ட எல்லா திறமையும் இருக்கு. பாட்டு பாட சொன்னா பாடுறான், நடிக்க சொன்னா நடிக்கிறான், பேசுறான், பெருக்கிறான். இல்ல இப்ப நம்ம சின்ன வயசுல எல்லாம் ஊர்ல இருந்து ஏதாவது ஆன்டி அங்கிள் எல்லாம் வரும்போது டேய் தம்பி ஒரு பாட்டு பாடு அந்த மாதிரி தான் அஸ்வத்தை வச்சிருக்கோம். சூப்பர்ல. ஸோ அகெயின் வந்து நான் இது வந்து அங்கேருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸ்க்ளூசிவாக நான் முன்னாடியே வந்து பார்த்துட்டேன் பாட்டெல்லாம். ஸோ இந்த பாட்டு கேட்டதுக்கப்புறம் ஒவ்வொருத்தருக்கு மைண்டில் ஒவ்வொரு விஷன் தோணும். நான் கேட்டப்போ எனக்கு வேறு விஷன், இந்த பாட்டோட ஒன்லைன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வேறு விஷன் தோணுச்சு இப்படி இருக்கும்னு. பட் நீங்கள் தான் முடிவு பண்ணியிருக்கீங்க இது இப்படி தான் எடுத்துகிட்டு போகணுன்னு. ஏன் இந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணீங்க சொல்லுங்கள். இல்லை ஆக்சுவலாக பாட்டு ஆரம்பிக்கும் போது இதுக்கு நிறைய வெர்ஷன்ஸ் ஆஃப் ஐடியாஸாக இருந்தது. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்த வெர்ஷன் ஏன் வந்ததுன்னா, ஓகே லைக் சிமிலர் டு த சாங்காகவே ரொம்ப லிரிக்கலாகவே அப்படியே போவேனா, கொஞ்சம் கான்ட்ராஸ்டாக போகலாம் அப்படின்னு ஆரம்பிச்ச ஒரு ஐடியா. அது வேற ஐடியாவாக மாதிரி கடைசியில் சூப்பர். ஸோ இது ஃபர்ஸ்ட் பாட்டு இல்லை? எங்க 2 பேருக்கு. உங்க 2 பேருக்கு எனக்கு இது ஃபர்ஸ்ட் பாட்டு. இல்ல ஆக்சுவலா வந்து டாரன்ஸ் இதுக்கு முன்னாடியே சாங்ஸ் வந்து பண்ணிருக்காப்ல. பட் இது அப்புறம் என்ன ஃபர்ஸ்ட் ஃபுல் அண்ட் ஃபுல்லா நீங்களே பண்ணது? அப்ப எல்லாருக்குமே இது ஃபர்ஸ்ட் பாட்டா? உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாட்டா? ஆமாங்க. இல்ல ஆல்பம் சாங்கா? இல்ல அதுக்கு முன்னாடி பண்ணிருக்கீங்க. என்ன கத்துக்கிட்டீங்க அவங்க கிட்ட இருந்து? என்ன கத்துக்கிட்டேன் அப்படின்னா, கட்டின புருஷனாவே இருந்தாலும் ஷார்ட்டுக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் பண்ணுவேன். இப்போ ரொமான்ஸ்னு வச்சுக்கோயேன், கையை காட்டு, இப்படி கையை காட்டி இப்படி இழுக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோயேன். இப்ப நீ எப்படி இழுக்கும் போது வரமாட்டேன் பத்தியா, அப்படிதான் அவ்வளவு வரமாட்டேன். என்ன பண்றது? சில கெமிஸ்ட்ரி இருக்கணும்னு தான் உங்களை கூப்பிட்டுருக்காங்க. ஏன் அந்த இடத்துல ஒரு கேட் பார்த்தா வந்து கேக்குறா, எனக்கு யார் நீ யாரோ மாதிரி இருக்கடா, நீ என்ன ஒரு கோஸ்டார் கோ ஆக்டர் மாதிரி இருக்கடா. ஏன்னா அது காரணம் இவன் தான். ஏன்னா நாங்க உள்ள செட்டுக்கு போனதுல இருந்தே லைக் என்ன சொல்றது, இவன் வந்து எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அதெல்லாம் போயிடுச்சு, ஏதோ ஒரு கூட ஒருத்தர் நடிக்கிறாரு ஒருத்தர். இல்ல சொல்லும்போதே சொன்னால பாய்ஸ் கேர்ள்ஸ் நல்லா இருந்தாங்கன்னு சொன்னா. அண்ட் நீங்க 2 பெரிய பிக் நேம்ஸ்னா இன்னும் 2 பெரிய பிக் நேம்ஸ் இந்த இதுல இருக்கு, பிரியங்கா. ஸோ அங்க இருந்து தான் இந்த பாட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த பாட்டு நீ எப்போ ஃபர்ஸ்ட் கேட்ட உடனே ஓ இம்ப்ரெஷன் என்ன? இந்த சாங் தான் நான் ஃபர்ஸ்ட் கேட்ட உடனே வந்து எனக்கு என்னன்னா, ஒரு ராப் இருந்தது, ஒரு ஃபோக் நம்பர் வந்து லாஸ்ட்ல இருந்து ஒரு ஃபோக் டச் இருந்தது, அண்ட் ஒரு மெலோடி அழகான வந்து ரொமான்ஸ் பண்றதுக்கு ஒரு மெலோடி இருந்தது. அண்ட் ஐடியாவாவுமே வந்து ஒரு சிட்டி பையன் ஒரு வில்லேஜ் பொண்ணு அப்படின்னும் போது ஓகே, ஒரு கான்ட்ராஸ்டிங்கான கேரக்டர்ஸ் 2 பேருக்கும் இருக்கிற ஒரு சின்ன சண்டை, அதுக்கப்புறம் வந்து ஒரு சேர்றாங்க அப்படின்ற மாதிரி ஸ்டோரியா எல்லாமே வந்து இந்த சாங்லயே வந்து நல்லா இருந்தது. அண்ட் சாங் பாடினது யாருன்னு உடனடியா கேட்டோன்னு தெரிஞ்சிருச்சு. அந்த சாங் கேட்டதுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்தது கேட்கும் போது எப்பவுமே வந்து இந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இருக்கும்ல, அந்த மாதிரி அதர் சாங்ஸுமே நல்லா தான் இருந்தது. ஆனா இதுல இருந்து மைண்ட் வரல. ஸோ அதனால உடனே ஓகே. அண்ட் நான் வந்து கண்மணிக்கும் போட்டு காமிச்சேன். கண்மணி வந்து எனக்கு இந்த சாங் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு. நான் எதுவுமே சொல்ல, அதுதான் கேட்க வந்தேன். சொன்னியா? இல்ல நான் சொல்லல. நான் ஜென்ரலா இந்த மாதிரி வந்து சாங்ஸ் அமைச்சிருக்காங்க கேட்டு பாருனோன்னா, இந்த சாங் நல்லா இருக்கு அப்படின்னோன்னா சூப்பர், எனக்கும் ஒரே மைண்ட் செட் தான் இருக்குன்னு, கண்டிப்பா இந்த சாங்கே பண்ணிடலாம். ஸோ விச் இஸ் யுவர் பெஸ்ட் டே இன் யுவர் கெரியர் அப்படின்னா? மீடியாக்குள்ள வரும்போது எங்க அப்பாவுக்கு பெருசா அதுல இஷ்டம் இல்லை. என்ன செலக்ட் ஆனது எதுவுமே சொல்ல, நான் சீரியல்லாம் போய் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அப்பா அவ்வளவு நாள் ஹைட் பண்ணி வச்சிருந்தேன். ஆமா, எங்க அப்பா வந்து ஓகே ஏதோ ஒர்க் போயிட்டு வந்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி. சோ அதுக்கப்புறம் தெரியும் அப்பா வந்து நோ சொல்ல, பட் அவர் அவ்வளவா இன்ட்ரெஸ்ட் காட்டல. பட் பாரதி கண்ணம்மா வந்து அது கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்கும் போது வெளியெல்லாம் போனா கொஞ்சம் போட்டோஸ்லாம் வந்து எடுக்கிறது இதெல்லாம் ரொம்ப புதுசா இருக்கும் இல்லையா. ஸோ எங்க அப்பாவுக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதுக்காகவே எங்க அப்பா வந்து என்னை வெளியே கூட்டு போயிட்டு அதை வந்து ரசிக்கணும்ன்றதுக்காக லைக் அவர் ஓரமா நின்று பார்த்துட்டு இருப்பாரு. அது வந்து சொல்லுவாரு, எனக்கு வந்து இப்படி ஒண்ணு பார்க்க ரொம்ப ஆசையா இருக்குமா, நம்ம வேற எங்கேயாச்சும் போலாமா அந்த மாதிரி. பட் பெஸ்டான மூமெண்ட்னா வந்து உனக்கே தெரியும், ரஹ்மான் சார் இன்டர்வியூ. அது வந்து நான் அதாவது இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா விஷயமும் இன்க்ளூடிங் இந்த இது நான் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணேன். ஆனா ரஹ்மான் சார் கனவுல கூட நினைச்சது இல்லை. அவர் முன்னாடி 1-on-1 உட்காருவோன்றதை நான் ஃபர்ஸ்ட் பிலீவ் பண்ணவே இல்லை. இவனுக்கு நல்லாவே தெரியும், இவன் தான் அந்த ஷோவை டைரக்ட் பண்ணான். என்னன்னா என் கை நடுக்குது அப்படியே. இது வரைக்கும் எந்த ஒரு கெஸ்ட்டுக்குமே அந்த மொமெண்ட் இருந்தது இல்லை. எனக்கு எல்லாத்துலேயுமே கான்ஃபிடென்ட்டாக இருப்பேன், இதுல மட்டும் அப்படியே கிட்டு 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 கிட்டுன்னு நடுங்குது. அது பயத்தினால இல்ல, எனக்குல இவரு முன்னாடி நம்ம உட்கார்ந்து இருக்கோமா, இவருக்கிட்ட நம்ம பேச போறோமா அப்படின்ற ஒரு ஃபீலிங். எனக்கும் இந்த மாதிரி சிமிலரா ஒரு சூப்பர் சிங்கர்ல கமல் சார் வந்திருந்தாரு. கமல் சார் ரொம்ப பிடிக்கும்.
கமல் சார் வந்திருக்கும் போது கமல் சாருக்கு வந்து பேக் ஸ்டேஜுக்கு கூட்டு போய் நீ தாண்டா அவர் கியூ கொடுக்குற அப்படின்ட்டாங்க. அடேங்கப்பா. எனக்கு ஒரு மாதிரி வார்த்தை வரமாட்டேது அவர்கிட்ட சொல்றேன், ஆனா காத்து தான் வருது சார் அப்படி. அண்ட் ரீசெண்டாக பயங்கரமாக ட்விட்டர் ஃபுல்லாக போயிட்டு இருந்துச்சு. எனக்கே சர்ப்ரைஸு, எனக்கும் சொல்லலை, வழக்கமாக சொல்லுவான், எனக்கே தெரியாது. என்னன்னா நீ வந்து சிம்பு இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்க அப்படின்னு இருந்துச்சு. எனக்கு ஸ்பேசஸ்குள்ளே போகும்போது எனக்கே சர்ப்ரைஸ் ஆயிருந்துச்சு. நான் உள்ள சும்மா போனேன், எனக்குமே சர்ப்ரைஸ் தான். உள்ளே போயிட்டு அன்னைக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருந்தார் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் யார் பயங்கர ஃப்ரீ ஃப்ளோவாக ஜாலியாக பேசிட்டு இருந்தாரு. அது எப்படி நடந்துச்சு? ஆக்சுவலி எனக்கு என்ன தெரியல, அவர் வந்து இந்த மாதிரி ஒரு ரொம்ப நாளுக்கு அப்புறமா மீடியாவில் அட்ரஸ் பண்ணும்போது 2 தடவை எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அமைஞ்சிருக்கு. மாநாடுலையும் அதுதான், யாருக்குமே இன்டர்வியூ கொடுக்கல, நான் மட்டும்தான் வந்து இன்டர்வியூ எடுத்தேன் மாநாடு டைமில். அதுவும் அதே மாதிரி தான், இதுவுமே வந்து நான் வந்து ஆக்சுவலாக பக்கத்தில் வந்து மெடிக்கல் ஷாப்பில் இருந்தேன். திடீர்னு வந்து கால் வருது. கால் வந்தோடனே அவரோட டீம்லேருந்து கால் பண்ணிட்டு இந்த மாதிரி வராரு சிம்புவோட அவரோட பர்த்டேக்கு வந்து ஒரு ட்விட்டர் ஸ்பேஸ் போகிறோம். நான் நினச்சேன் ஜென்ரலாக ஃபேன்ஸ் எல்லோரும் இருப்பாங்கல்ல, அவங்களோட இருக்க போகுது. அண்ணன் வராரு, நீங்கள் தான் பண்ணணும்னு சொன்னாங்க. என்ன சொல்கிறீங்க? சரி இருங்க, எவ்வளோ நேரத்தில் அப்படின்னா இல்லை 9 o'clock. 9 o'clock ஓடு கடன்னு வந்து டக்குன்னு ஒரு சின்ன ஒரு நோட் பேட் மாதிரி இருந்தது. அதில் வந்து ஓகே இதுன்னு சொல்லிட்டு பாயிண்ட் வந்து டப்பு எப்போ என்ன ஷோ பண்ணாலுமே நம்ம ஹோம் ஒர்க் பண்ணுவோம்ல, அந்த இதெல்லாம் நோட் பண்ணிட்டு ஓகே நான் உட்காந்துலான்னு பார்த்தா கரெக்டாக வந்துட்டாரு. நான் நினச்சா அவர் போயிட்டு வேணாலும் பேசணுன்னா வருவார், கரெக்டாக வந்துட்டாரு. வந்த உடனே ஃபுல் ஜாலியாக வந்து பேசிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் அவருக்கு அவசியமே இல்லை, ஆனால் வந்து தேங்க்யூ யஷ்வத் இந்த மாதிரி ஹோஸ்ட் பண்ணி கொடுத்ததுக்கு அப்படின்னாரு. அவ்வளோதான் தலைவா, நீங்கள் என்ன சொன்னாலும் பண்ண போகிறேன், இது ஒரு விஷயமா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அவர்கிட்ட வந்து நேரில் பேசினது இல்லை, மேபி எனக்கும் நீ சொல்லாமல் இருக்கிற ஒரு விஷயமா இருக்கலாம். அவர்கிட்ட இருந்து இல்லைன்னா அவர் சொன்ன விஷயம் ஏதாவது இருக்கா, இல்லை நீ கற்றுக்கிட்டது? அவர் என்கிட்ட சொன்னது அப்படின்னா வந்து இல்லை, தனியாக ஏதாவது பண்ணுறா, நீ தனியாக ஏதாவது பண்ணு அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காரு. அந்த தனியாக ஏதாவது பண்ணு அப்படின்றதுக்கு பின்னாடி நிறைய விஷயம் இருக்குது அப்படின்றதே வந்து எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது. நம்ம இப்போ வரோம், ஷோ பண்ணுறோம், ஓகே இப்போ தனியாக நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும், அதுக்கான வேலையை பார்க்க ஆரம்பிக்கணும். இப்போ அடுத்த லெவலுக்கு போனோம்னா நம்ம தனியாக தானே பண்ணி ஆகணும். மற்றதுக்கு பின்னாடி வந்து நிறைய பேர் ஒரு ஷோ பண்ணுறோன்னா ஷோ ப்ரொடியூசர் இருப்பாங்க, அவங்க இருப்பாங்க. இன்னும் நீ வந்து அடுத்து இப்போ ஒரு படம் நடிக்கிறோம், இல்லை ஒரு ஹீரோ ஆகணும், இல்லை ஒரு வில்லன் ஆகணும், ஒரு காமெடியன் ஆகணும், என்னவா இருந்தாலும் அதுக்கான ஒர்க்கை நம்ம ஒன்று பண்ணணுன்றது இருக்குல்ல, அந்த மாதிரியான ஒரு விஷயம். சூப்பராக இருக்குது. இது எனக்கும் நீ சொன்னது கிடையாது, இப்போ தான் வந்து எனக்கும் தெரியும். ஆமாம், ஆனால் பண்ணிட்டு இருக்கேன்னா ஷோலாம் தனியாக ஏதோ பண்ணுப்போ அப்படின்னு. சரி, அதுக்கப்புறம் அவரே ஆக்சுவலாக சொன்னார், நான் சொல்கிறேன் அப்படின்னு. ஆனால் அந்த இன்டர்வியூலுமே வந்து நான் கேட்டேன் வெக்கதை விட்டு, அண்ணா எனக்கு உங்களோட ஒரு நடிக்கணும்னு ஆசையாக இருக்குன்னா உடனே இவன்ட்டா 100% வழக்கம் போல மந்திரத்தை போட்டுருவோம் இங்கேயே. வச்சுக்கோங்க. கண்டிப்பா வந்து இது அடுத்து வந்து 49, 50, 51 இருக்கு. இந்த 3த்துல ஏதாவது ஒரு படத்துல வந்து சிம்புவோட நடிச்சிருந்தோம். ஸோ இந்த பாட்டு வந்துருச்சு. ஸோ நிறைய பேர் வந்து அவங்களுக்கும் சர்ப்ரைஸ். என்னென்ன கைண்ட் ஆஃப் ரிசப்ஷன்ஸ் வந்துச்சு? ஸோ எங்களுக்கு வந்து ஒரு பர்சனலான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து இருந்தது. இந்த ஒர்க் பண்ணோன்னா இந்த ஒர்க் எப்படா வெளியே வரும், இது எல்லாரும் எப்போ வந்து பார்க்க போகிறாங்க அப்படின்றது வந்து. அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் வந்து நம்மளுடைய தோஸ்துகள் நிறைய பேர் வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே வந்து ஃபோன் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக வந்து ஃபீல் பண்ணாங்க. ஐ ஹோப் இந்த பாட்டை கேட்டவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அண்ட் சொன்னாங்க எல்லாருமே வந்து உங்கள் 2 பேரையும் வந்து சேர்ந்து ஒரு ப்ராஜெக்டில் பார்க்கறதுல எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி, இது மாதிரி நிறைய வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணுங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொன்னாங்க. ஆக்சுவலாக ஐயனார் இருந்தால் பாட வச்சு அவரை ஃபன் பண்ணியிருந்துருக்கலாம். நீங்கள் தான் பாடுவீங்களே ஷரத்? நான் சொல்லுங்க, உங்க வைஃப் சொன்னாங்க வந்த உடனே நீங்க பாடுவீங்க ஆடுவீங்க அப்படின்னு. உனக்கு என் குரல் எப்படி இருக்கும்னு தெரியும். ஐயோ நான் சொல்ல, அவங்க சொன்னாங்க. இல்லடா 2 பேரும் நிஜமாலே 3 பேருமே செம்ம கோல்டா இருக்கும். என்ன பாட்டு பாடலாம்? இது பண்ணலாம். கையில் கிடைச்சது தொலைஞ்சா இன்னும் ரொம்ப பிடிச்சது கிடைக்கும், ஆனா ஆசை அடக்கிட தெரிஞ்சா இங்க எல்லாம் காலடியில் கிடைக்கும். என்ன பார் நான் கைய தட்ட உண்டாச்சு உலகம், ஹே நான் சொன்ன பக்கம் நிக்காம சுழலும், ஹே என் கூட சேர்ந்து கூத்தாடும் நிழலும், உள்ளார எப்போதும் உள்ளாலா உள்ளாலா. ஏய் சூப்பர்ரா சூப்பர். கல்யாணம் அப்போ பக்கத்துல அந்த வீடியோ எல்லாம் இருந்துச்சான்னு தெரியல, இது பெர்மிஷன் கேட்டிருந்தல, அது எங்களுக்கு தெரியும். என்ன கேட்டிருந்தேன் அது வந்து டவுட் தான். திடீர்னு கல்யாணம் நிறுத்துங்க அப்படின்ட்டா வாங்கின அடிகள்லாம் ஞாபகம் இருக்கும் இல்லையா, அதனால வந்து லைட்டா ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிட்டேன். அப்போ கூட இது நடக்குதா ஓகேவா அப்படி அந்த மாதிரி. அகைன் வந்து நீங்க எதுக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், அதுவும் நடக்கட்டும். இந்த இடத்தோடைய சொல்லு அந்த மாதிரி வந்து அழுத்தி சொல்லு, இன்னும் எதுக்குன்ற அழுத்தி சொல்லு. சரி அழுத்தியே சொல்றேன். இன்னும் ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம், படத்துல நடிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். யாரோட?
எஸ்டிஆரோட அது மட்டும் இல்லை ஜென்ரலி yeah. படத்தில் ஏன்னா இன்ஸ்பெக்டர் ரிஷி வந்து வந்தப்போ ஐ திங்க் நம்மளே விட்னஸ் பண்ணோம்ல திடீர்னு ஒருத்தவங்க வந்துட்டு நீ ஆங்கர்னு சொல்லாமல் நீங்கள் இன்ஸ்பெக்டர் ரிஷியில் பார்த்தேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது வந்து இப்போ ஹைலி ஸ்ட்ரீம்டு ஒரு விஷயத்துக்காக தான் வந்து இந்த ஆங்கரிங்கே பண்ண ஆரம்பிச்சது. ஸோ கடைசியில் இது வந்து மெயினாக போயிட்டு அது வந்து இதாக இருந்தது. ஆனால் இனிமேலேருந்து ஃபுல்லாகவே வந்து எனக்கு பிரதானமாக வந்து இப்போது ஆங்கரிங்லாம் நல்லா பண்ணி இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் வந்து தெரியுதுன்றது அந்த தெரிகிற அந்த ஐடென்டிட்டியை வச்சு படத்தில் எப்படியாவது நடிக்கணும், ஆக்டர் ஆகணும், அதை நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுறோம். அகெயின் லிசனர்ஸ்க்கு வந்து கந்தாங்கி சேலை பற்றி ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவேன்? ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு மீடியா மேசன்ஸ்க்கும் ரோஃபா மேம், பிரதிமா மேம், இங்கே எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு தேங்க்ஸ். ஏன்னா ரைட் ஃப்ரம் எங்களுடைய மேரேஜ்லேருந்தே வந்து எங்கள் 2 பேருக்கும் வந்து ஒரு பயங்கரமான ஒரு சப்போர்ட்டாக வந்து மீடியா மேசன்ஸ் டீம் இருந்திருக்காங்க. அவங்களுடைய ஷோவில் தான் மாமா மனசில் அந்த ஷோவில் தான் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு போனோம். 2 பேரும் ஒன்றா வந்து ஸ்க்ரீனில் வந்தது அவங்களுடைய அந்த ஷோவில் தான். ஸோ அதுவாக இருக்கட்டும். இமீடியட்டாக அடுத்தது வந்து உங்கள் 2 பேர் இப்போ எல்லாருக்குமே இருக்கும் எங்கள் 2 பேருக்கும் பர்சனலாக சேர்ந்து ஒர்க் பண்ணணுன்ற ஆசை இருந்தாலும் அதை பண்ணணும்ல, யாராவது ஒருத்தங்க வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கணும்ல. அது வந்து அவங்க வந்து கால் எடுத்து எங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் இந்த ப்ராஜெக்ட் மெட்டீரியலைஸ் ஆனதுக்கு மல்ஹர் ப்ரோ வந்து ஒரு மெயினான ரீசன். அண்ட் தேங்க்ஸ் டு ஐயனார் அண்ட் பிரியங்கா. அவங்களோட சாங்கு அவங்களோட சாங்ல அவங்க விஷுவல் பண்ணி வச்சிருப்பாங்க. இவங்க தான் நல்லா இருக்கும், அவங்க தான் நல்லா, நிறைய பேருக்கிட்ட இந்த ப்ராஜெக்ட் போயிட்டு எங்ககிட்ட வந்தது. ஸோ இது எங்களுக்கு வர வேண்டிய ப்ராஜெக்ட் அப்படின்றது வந்து அதுவுமே வந்து செட் பண்ணி அமைஞ்சது. அண்ட் அதே மாதிரி டெரன்ஸ், முகேஷ், ஸ்ருதி எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா எங்களை வந்து ரொம்ப 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 பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க. அதுதான் அவங்க வந்து இப்போ எப்படி சொல்கிறது, வந்தாங்க ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்க அந்த மாதிரி இல்லாமல் வந்து மோலிக் பிரதர் அண்ட் சிஸ்டர் அப்படின்னால எங்கள் அண்ணா எங்கள் அக்கா அந்த மாதிரி வந்து பார்த்துக்கிட்டாங்க. அந்த அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணி கொடுக்கறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் லீலாவதி மாஸ்டருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஆல் த டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே. எனக்கு டக்குன்னு பேர் ஞாபகம் இல்லை. ஏன் இந்த தேங்க்ஸ்னால் வந்து ஒர்க் பண்ணுன்ற ஆசை எங்கள் 2 பேருக்கு இருந்தது. அதை நடத்தி கொடுத்ததுக்காக அது உண்மையிலே வந்து வி ஆர் வெரி வெரி தேங்க்ஃபுல் அண்ட் கிரேட்ஃபுல் ஃபார் இட். அண்ட் ஆடியன்ஸ்க்கு என்ன சொல்லணும்னா ஒரு ஜென்யூனான எஃபர்ட்டு, ஒரு யங்கான ஒரு டீம். அதுதான் எல்லாருமே வந்து இப்போ தான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் 2 ப்ராஜெக்ட் அந்த மாதிரி வந்து பண்ண பசங்கள்லாம் சேர்ந்து ஒரு சூப்பரான ஒரு ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த எங்கள் 2 பேருக்கும் தாண்டி அவங்களுக்காக இந்த சாங் வந்து கண்டிப்பாக வந்து நல்லா போகணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது. அது கண்டிப்பாக இது வரைக்கும் நல்லா யாரெல்லாம் வந்து கேட்டிருக்கீங்களோ இனிமேல் கேட்க போகிறவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க, நிறைய வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அதுதான் நாங்கள் வந்து கேட்டுக்கிறோம். அண்ட் சூன் 2 பேரும் ஒன்றா தனித்தனியாக நிறைய ஒர்க்கில் உங்களை எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணுவோம். சூப்பர். அண்ட் ஒன்ஸ் அகெயின் வந்து எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ.